உன் மாமியார் இப்போ நீ நல்லா பார்த்துக்கிட்டியாவளா? அம்மா அது அப்படியேதாம்மா இருக்காவ. இன்னும் அத்தைக்கு கொஞ்சம் கூட கோபம் குறையவே இல்லை. தினமும் நீ ஏசிட்டே தான் இருக்காவ. ஆனா அவர் என்னையும் நல்லா பார்த்துக்கிட்டியாருமா. அவர் வேலைக்கு போனாதான் அத்தை ஏசிட்டே இருப்பாங்க. ஒரே வேலையா சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் கூட உட்கார விட மாட்டாங்க. நானும் செஞ்சிட்டே தான் இருப்பேன். அவர் வீட்டில் இருந்தாருன்னா என்னை வேலை செய்ய விட மாட்டாருமா. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார். அவர் இல்லைன்னா என்னை கொடுமைப்படுத்துகிற மாதிரி வேலை வாங்கியாகுமா. மைனா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. உன் மாமியாரே கோவத்தில் இருக்காவ. அவிய கோவம் போயிடுச்சுன்னா உன்னை மருமகளை ஏற்றுக்கிடுவாம்மா. என்ன எத்தனை நாளைக்கு கோவத்தை வச்சுக்கிட்டே இருக்க போறாவ? சீக்கிரமே அவியெல்லாம் மாறுவாவ. சரிம்மா, நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். மைனு போலாமா? போலாங்க. அம்மா போயிட்டு வரேம்மா. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. மீனாம்மா, மைனா வீட்டுக்கு கிளம்புறாளும்மா. ஆமாண்ணே. மாமா நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா, அடிக்கடி போன் போடு. சரி மாமா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. சரி. மைனா நம்ம வீட்டில் வந்து ஒரு 2 நாள் தங்கிட்டு போக வேண்டியதானே? கல்யாணம் பண்ணி கொடுத்ததோட ரைட்டு வீட்டு பக்கமே வரதில்லை. இப்படி இருந்தா எப்படிம்மா? அத்தை எனக்கும் வர்றதுக்கு ஆசைதான். ஆனா என் மாமியார் ஏதாச்சும் சொல்லுவாங்கத்தை. நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். எப்பா உங்க அம்மிட்ட சொல்லக்கூடாதா? சொந்த பந்தானா போய் வந்து இருக்காண்டாமா. அது மட்டும் இல்லாம நாங்க என்ன அந்நியனா? உரிமையான சொந்தம். சரி எங்களை கூட விடு. பெத்த தாயாவது வந்து பார்த்து போய் இருக்க கூடாதா? உங்க அம்மா தான் அங்க வரவே கூடாதுன்னு சொல்லிட்டாவ. நீயாவது அடிக்கடி இவ்வளோ கூட்டிட்டு வந்து அவட்ட காட்டக்கூடாதா? பாவம் மைனாவை பார்க்காம மீனா இவ்வளோ கஷ்டப்படியா தெரியுமா? இனி கூட்டிட்டு வர பெரியம்மா. சரிப்பா, அடிக்கடி கூட்டிட்டு வா. மைனா அடிக்கடி வாமா. சரிம்மா. ஏங்க பிள்ளை கிளம்பியா வாங்க. விஜய் ஒரு நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு போலாம்ல? இல்ல நான் கிளினிக் போக வேண்டியிருக்கு. பேஷண்ட்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்கல்ல. ஏற்கனவே ஆஃப் டே லீவ் ஆகி போச்சு. வந்துட்டு உடனே போயிடலாம் தான் வந்தேன். இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? ஆமா, நாங்க போயிட்டு வரோம். சரி சரி போயிட்டு வாங்க. எங்க சரோஜா போயிட்டு வரோம். சரி போயிட்டு வாங்க. அடிக்கடி மைனாவை கூட்டிட்டு வாங்க. சரிங்க. பேபியை நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா என்னோட கிளினிக்கே கூட்டிட்டு வாங்க. சரி. எங்கெங்க போயிட்டியா? பிள்ளை கிளம்புறா. பாத்ரூம்ல இருந்த மீனா. எப்பா போயிட்டு வரேன்ப்பா. மாமா போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள, பிள்ளைய நல்லா பார்த்துக்கோங்க. அடிக்கடி வந்து போயிருங்க மாப்பிள்ள. சரி மாமா. மைனு வா போலாம். சரிங்க. சரோஜா போயிட்டு வரோம். சரி மைனா. சரி அப்படியே நாங்களும் கிளம்பியோம். சரோஜா வா மாமியார கூப்பிடுமா சொல்லிட்டு கிளம்பியோம். எத்தே எத்தே எங்க அம்மா எல்லாரும் கிளம்பியோ வாங்க. அகிலாண்டக்கா நாங்க கிளம்பியோம். அத்தா நாங்க போயிட்டு வரோம். சரிம்மா போயிட்டு வாங்க. என்னே போயிட்டு வரோனே. சம்மந்தி வாரோம். சரி போயிட்டு வாங்க. சரோஜா போயிட்டு வரமா. சரிம்மா. சரோஜா போயிட்டு வரோம். சரி தே. சரத் பாபு, பிரியங்கா சீக்கிரமா வாங்க. வீட்டுக்கு கிளம்பணும். எப்பா பிரியங்கா உங்க வீட்டுக்கு போறாளாம்? நம்ம கூட வரலையா? நம்ம போலாம் வாங்க. மாப்பிள்ள என்கிட்ட சொல்லவே இல்லை. மாமா இப்பதான் என்கிட்டே சொன்னான். நாங்க கிளம்புறோம் மாமா. சரோஜா ஆனந்த் நாங்க போயிட்டு வரோம். சரி மாமா போயிட்டு வாங்க. ஏங்க நம்மளும் கிளம்புவோமா? இருமீனா, ராசாத்தி பிரியங்காவும் நம்ம கூட தான் வாராவலாம். கூட்டிட்டு போவோம். ராசாத்தி, பிரியங்கா, ராசாத்தி. என்னங்க? பிள்ளை எதுக்கு நம்ம கூட கூட்டிட்டு போறேன்னு சொன்னா மாப்பிள்ளைட்ட? பிரியங்கா தாங்க நம்ம கூட வரதுக்கு ஆசைப்பட்டு சொன்னா. இப்ப எதுக்கு வாங்க? மாப்பிள்ளை கூட போக சொல்ல வேண்டியதானே? ஏங்க நான் சொன்னேன். ஆனா இத்தனை நாளையே அந்த வீட்ல கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலாம். அதனால உடம்பு கொஞ்சம் முடியலையாங்க. மறுபடியும் அங்க போனா ஒரே வேலையா செய்ய சொல்லுவாங்களாம். அதான் ரெஸ்ட் எடுக்க போறேன், நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னா. வாரேன்னு சொல்ற பிள்ளைய வராதேன்னு சொல்ல முடியுமா? பாவங்க பிள்ளை 3 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. நம்ம கூட கூட்டிட்டு போவோம். சரி சரி, பிள்ளைய கூப்பிட்டு கிளம்புவோம். சரிங்க. பிரியங்கா பிரியங்கா வாமா போவோம். மைனி போயிட்டு வர மைனி. சரி
ம் சரிம்மா. மச்சான் வார மச்சான். சரி மாப்பிள்ள போயிட்டு வாங்க. சரோஜா வாரம்மா. சரி சித்தி. எல்லாரும் நல்லபடியா குடும்பத்தோட வந்துட்டு போயிருக்காவ. இந்த பேரவீன அனுசுகாவன் தான் வரையில. ஏத்தே அவிய ரெண்டு பேரும் டூருக்கு போயிருக்காவல்ல. ஆமா இங்க இருந்தவனா அவியல வந்திருப்பாவ. ஏக்கா என்னையா? நாங்களும் கிளம்புறோம்க்கா. தம்பி சாரத்துக்குமாரு ஒரு 2 நாள் அக்கா வீட்ல தங்கிட்டு போலாம்லையா? இப்பலாம் வந்த உடனே ஓடிவியா, தங்குறதே கிடையாது. ஏக்கா என்னன்னா அடிக்கடி வருவோமே. நான் இப்போ செல்லம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன்க்கா. ஐயோ சித்தப்பா, இது திடீர் மாத்த எதுக்கு? எதுக்கு அப்படி கேக்கா? என் புருஷன் கூட நான் நல்லபடியா வாழ்றது உனக்கு பிடிக்கலையோ? அது இல்ல சித்தி, 2 பேரும் இவ்வளவு நாளா கோவத்துல இருந்தீல்ல. அதுலயும் நீங்க மைனி வீடு தான் எனக்கு முக்கியம்னு பிரிஞ்சிருந்தீங்க. இப்போ எப்படி திடீர்னு சேர்ந்துட்டிய? நான் கோவத்துல இருந்தே மைனி வீடு தான் முக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். நீ பாத்தா செல்லம்மா என்ன? ஏங்க நானும் குழந்தை செல்லம்மா அடிக்கடி இப்படிதான் ஜாலியா விளையாண்டுக்கிடுவோம். உன் வயசுக்கு அவ கூட விளையாடுற விளையாட்டா இது? இல்லங்க, அவன் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி. நம்ம அனுஷ்காவை எப்படி நினைச்சு பேசுவானோ அப்படிதாங்க அவட்டையும் பேசுவேன். என்னடா குழந்தை செல்லம், அப்படிதானே? ஆமா சித்தி, அனுஷ்கா மாதிரி நினைச்சிட்டு உங்க தங்க நெக்லஸ் செயின் எல்லாம் எனக்கு தருவியே தானே? ஆமா ஆமா. சித்தப்பா கேட்டுக்கிட்டீங்களா? சித்திக்கு என் மேல அந்த அளவுக்கு பாசம். பாசமோ வேசமோ யாருக்கு தெரியும்? ஏங்க நிஜமாலே குழந்தை செல்லத்து மேல எனக்கு தனியான ஒரு பாசம் இருக்குங்க. என்னைய பத்தி அவளுக்கு மட்டும் தான் தெரியும், அவளை பத்தி எனக்கு மட்டும் தான் தெரியும். செல்லம்மா உன்னைய பத்தி எனக்கும் நல்லா தெரியும். ஏக்கா போயிட்டு வரோம்க்கா. சரி தம்பி, அடிக்கடி அக்கா வீட்டுக்கு வந்து போயிரு. சரிக்கா. மச்சான் போயிட்டு வரோம். சரி மாப்பிள்ள. சரோஜா ஆனந்த் வரோமா? சரி சித்தப்பா. பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்கம்மா. சரி சித்தப்பா. குழந்தை செல்லம் சித்தி போயிட்டு வரேன்டா. அடிக்கடி போன் போடு. சரி சித்தி, போனதுக்கு டப்பு டப்புன்னு போற்றி. சரி மைனி, சரிண்ணே போயிட்டு வரோம். அகிலாண்டோ நான் தோட்டத்துக்கு போயிட்டு வரேன். ஏங்க இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க வீட்ல இருக்க வேண்டியதானே, எதுக்கு அதுக்குள்ள தோட்டத்துக்கு ஓடுறீங்க? பேர வந்திருக்காங்க கூட விளையாடுங்க. சாயந்தரம் வந்து விளையாடி அகிலாண்டோ. அதான் வீட்டுக்கு வந்தவே எல்லாரும் போயிட்டாவில்ல. நான் தோட்டத்துக்கு போய் பார்த்துட்டு வரேன். சரி சரி போங்க. எம்மாடி மாறுமாவளே, பேரனேங்க. ஏத்தே அவன் தூங்கிட்டு இருந்தானே, அதான் பெட்ல படுக்க வச்சுட்டு வந்தேன் தேய். போமா, அவன் பக்கத்துலயே போய் இரு, இப்படி விட்டுட்டு வராதே. இம்மா சாரா தொட்டில் கட்டணும்னு சொன்னாமா. எங்க ரூம்ல கட்டிருட்டுமா? ஆனந்தி அங்கதான் கட்டனா. ஆனா அவிய வீட்ல கட்டியிருந்த அந்த பழைய தொட்டில்லாம் வேண்டாம். மாணிக்கட்ட புதுசா ஒரு தொட்டில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன சத்த நேரத்துல வந்துருவான். அதுலயே பிள்ளைய படுக்க வைங்கன்னு. சரிம்மா. எத்தே எல்லாரும் வந்துட்டு போயாச்சு. டெக்கரேஷன்லாம் அவுத்து பிச்சு எரிஞ்சிட்டுமா? இதெல்லாம் பிச்சு எறியறது இருக்கட்டும். சாப்பாடு செஞ்ச பாத்திரம் எல்லாம் அந்தந்தால கிடக்கு. மிச்சம் இருக்க பிரியாணி கூட்டு வெள்ளலாம் நம்ம வீட்டு பாத்திரத்துல அள்ளி வச்சிரு. எத்தே எதுக்கு அதை அள்ளிக்கிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டுமா? குமரி, கால்வாசி அந்த பிரியாணி இருக்காங்க. அவளத்தை நீ ஒத்தையில தின்றுவியோ? இல்லத்தே திங்க முடியாத, நிறைய இருக்கும். ஆமா, அள்ளி நம்ம வீட்டு பாத்திரத்துல வை. யாராவது கேட்டவன கொஞ்சம் கொடுத்துட்டு ராத்திரிக்கு நம்மளே சாப்பிட்டுக்கிடுவோம். சரி தேய். எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து வச்சிட்டு கழுவி போடு. பாத்திரத்தை எடுத்துட்டு போவேன்னு சொத்த நேரத்துல வண்டி வந்துரும். அப்ப ஏதாவது கழுவாம கிடந்தா தலையில தூக்கி காமிச்சு விடுவேன். எத்தே பெரிய பெரிய அண்டாவா இருக்கும் தேய், எப்படி ஒத்தையில கழுவ முடியும்? கொஞ்சம் சித்தியெல்லாம் இருக்கும்போது சொல்லியிருந்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி விட்டு போய்ப்பாவில்ல. குமரி, அது வீட்டுக்கு வந்து விருந்தாளியலு. அவளை வேலை செய்ய சொல்லலாமா? நீ தான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமவா. நீ தானே எல்லா வேலையும் பொறுப்பா செய்யணும். போ, போய் செய். அப்போ வாங்க தேய், 2 பேரும் சேர்ந்து கழுவுவோம். நான் எதுக்கு குமரி, உன்னால செய்ய முடியாது. ஏத்தே ஒத்தையெல்லாம் அவ்வளோ பெரிய அண்டாவை தூக்கி கழுவ முடியாது தேய். நானே மெலிஞ்சு துரும்பா போய் கிடக்கேன். 2 பேர் சேர்ந்து தூக்கினாதான் தூக்கி கழுவ முடியும். வாங்க. இந்த சாரஜா ஹோட்டல் நடத்தும்போது பெரிய பெரிய அண்டா இட்லி கோப்பரையெல்லாம் அழகா தூக்கி கழுவுவா. சைஸ்ல ஒன்னைய விட கம்மிதான். ஆனா நல்ல வேலை செய்வா. இப்படி துரும்பா இருக்கே எறும்பா இருக்கேன்னு ஒரு நாளும் சொல்றது கிடையாது. குமரி, ஒரு பிரியாணி அண்டாவை கழுவியதுக்கு இத்தனை பேர் இருக்கியோ? ஏத்தே நீங்களும் சேர்ந்து வந்தீங்கன்னா கழுவேன், இல்லை கழுவ முடியாது. உன்னைய வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது.
பச்சைக்கிளி, ம் இங்க இருக்க எல்லா பூவையும் பார்த்துட்டேன். ம் ஆனா உன்னோட இந்த அழகான சிரிப்புக்கு எந்த பூவுமே ஈடாகாது. போங்கள் மாதவன். நிஜமாதான் பச்சைக்கிளி. சரி சரி. டே மாதவா, என்னடா அதுக்குள்ள ரெஸ்ட் எடுக்க வந்துட்ட? என்னவும் சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. பிரவீன், பச்சைக்கிளி கால் வலிக்குதுன்னு சொன்னாலா, அதான் உட்கார்ந்துருக்கோம். எனக்கும் கால் வலிக்குது, நானும் உட்கார போறேன். இதுக்குதான் வயசானவங்க கூட எல்லாம் டூர் வரக்கூடாதுங்கிறது. பச்சைக்கிளி கூட தான் கால் வலிக்குதுன்னு சொன்னா, அவளுக்கு வயசாயிட்டுன்னு சொல்றியோ? நான் ஒன்னதான் சொன்னேன். இங்க பாரு பச்சைக்கிளி, இவனை. ஐயோ, கணவன் மனைவி இடையில் நான் வர மாட்டேன். நீங்களே சண்டை போட்டுக் கொள்ளுங்கள். என்ன அனுஷ்கா, ஜாலியாக இருக்கிறாய்? இருவரும் சேர்ந்து சுற்றி பார்க்கும் பொழுது ஜாலியாக இருந்ததா? ஆமா பச்சைக்கிளி, நல்லா ஜாலியா இருந்து. எனக்கு தான் சோழி முடிஞ்சிரும் போல இருந்து. பிரவீன், காமெடி செய்கிறாய். சரி சரி, வாங்க அந்த பக்கமா போய் சுத்தி பார்க்கலாம். பச்சைக்கிளி போடாமா? சரி.